டெய்லியும் ஒரே வகையான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிக்குது உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட்டை வெறும் 50 ரூபாய்க்குள்ளார எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ராகி கார பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இதில் சேர்த்திக்கோங்க. அதே கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை 1 கையளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 1 கரண்டி அளவுக்கு ராகி மாவை இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்டுக்கிற வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் கொஞ்சமாக தண்ணியவும் ஊற்றிக்கலாம். ராகி மாவு நல்லாவே தண்ணி இழுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு பணியாரக்கல்லில் ஒரு குழியிலையும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உடையாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை ஒரு குழியிலையும் சேர்த்திக்கோங்க. அழகாக நான் இந்த மாதிரி சேர்த்திக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு பணியாரம் ரெடி ஆகும். இதில் நான் டாப்பிங்ஸ்க்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கேரட்டையும் மேலே அப்படி தூவி விட்டுக்கிறேன். ஒரு 50% நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும்னா ஒரு குழியிலேருந்து பணியாரத்தை ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மொறுன்னு இருக்கு. இப்போ நமக்கு நல்லாவே வெந்தாச்சு. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு காம்பினேஷனாக சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ராகி கார பணியாரம் ரெடி. சம்பா மிளகு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 கரண்டி அளவுக்கு சம்பா ரவை இதில் போட்டுக்கோங்க. கடையில் சம்பா ரவைன்னு கேட்டுவாங்க. இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இதில் 1 கரண்டி அளவுக்கு பாசி பருப்பையும் இதில் சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து குக்கர் மூடியை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பா ரவையும் பாசி பருப்பும் நல்லாவே நமக்கு வெந்திருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக மிளகையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் இதில் நம்ம போட்டுக்கலாம். 1 கையளவுக்கு கருவேப்பிலை அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இதில் ஆஃப் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை 1 கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு 2 பச்சை மிளகாயும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வேக வச்சிருக்கிற சம்பா ரவையும் பாசி பருப்பும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே உருகி வர ஆரம்பிச்சிடும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது காம்பினேஷனாக சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சம்பா மிளகு பொங்கல் ரெடி. ஆனியன் ரவா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 கரண்டி அளவுக்கு ரவாவை இதில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 கரண்டி அளவுக்கு அரிசி மாவையும் இதில் சேர்த்திட்டு
இதில் 1/4 கரண்டி அளவுக்கு மைதாவையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மிளகையும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் 1 கையளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மோர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அப்படியே ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஓட்டையாக வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாகவே சுற்றியுமே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பெரிய தோசையை நல்லா மொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிடும். அப்படியே அழகாக திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே நமக்கு வெந்திருக்கும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காம்பினேஷனுக்காக தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இது எல்லாமே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஆனியன் ரவா தோசை ரெடி. கடலை மாவு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 கரண்டி அளவுக்கு கடலை மாவை இதில் சேர்த்திக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் இல்லை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கறி மசால் தூளையும் இல்லை சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணியவும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு தோசை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை நல்லா 1 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா தோசை சுடுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரிய ஷேப்பாக நல்லா சுற்றி விட்டுக்கிறேன். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு 50% நல்லா குக் ஆன உடனே நான் ஓரத்தில் சைடாக எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே நான் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். பின்னாடி ஃபுல்லாகவே நல்லா மொறுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு நான் ஆக்கிக்கிறேன். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி இது எல்லாமே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கடலை மாவு அடை ரெடி. இன்ஸ்டன்ட் கோதுமை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவை இதில் சேர்த்திட்டு இதில் 1/4 கரண்டி அளவுக்கு அரிசி மாவும் இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரக இல்லை சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம போட்டிருக்கிற மாவு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதில் தேவையான அளவுக்கு தண்ணியவும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா 1 கரண்டி அளவுக்கு எடுத்து நல்லா சுற்றியுமே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 50% நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ஓரத்துலாம் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஆகிடும். இந்த மாதிரி நல்லா 50% குக் ஆனோன்னா மெதுவாக ஸ்லோவாக நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டையாக இருந்தால் தான் நமக்கு
கோதுமை தோசை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு காம்பினேஷனாக தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இது எல்லாமே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான இன்ஸ்டன்ட் கோதுமை தோசை ரெடி. வெஜிடபிள் ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு தோசை பேனில் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவை நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள் ஃபுல்லாகவே அதில் ப்ளேஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இதில் க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் அதில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதுலேயே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் அப்படியே மேலே தூவி விட்டு இப்போ ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தோசை நல்லாவே வெந்திருக்கும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது காம்பினேஷனாக தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இது எல்லாமே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெஜிடபிள் ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி. இப்ப சுவையான ராகி கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ராகி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இதை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 50 ரூபாய்க்குள்ள செஞ்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க 50 ரூபாய்க்குள்ள செஞ்சீங்களான்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சம்பா மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த சம்பா மிளகு பொங்கல் ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 50 ரூபாய்க்குள்ள செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் சொன்ன விதத்துல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஆனியன் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ஆனியன் ரவா ரோஸ்ட் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வெறும் 50 ருபீஸ்க்குள்ளாரே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதுவும் நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க 50 ரூபாய்க்குள்ள செஞ்சீங்களான்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கடலை மாவு அடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ஹை ரிச் புரோட்டீனும் கூட. அதுவும் நீங்க இதை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 50 ரூபாய்க்குள்ள செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க 50 ரூபாய்க்குள்ள செஞ்சீங்களான்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான இன்ஸ்டன்ட் கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த டிஷ்ஷை நம்ம 50 ரூபாய்க்குள்ளார பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெஜிடபிள் ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி தோசையை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 50 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செஞ்சிடலாம். நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டை அதுவும் 50 ரூபாய்க்குள்ளார உங்க வீட்டில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச டிஷ்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.